வணக்கம். இந்த ஜீவா சினிமாவில் விடுதலை 2 இந்த திரைப்படம் 2 மணி நேரம் 52 நிமிஷம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் முதல் பாகம் பேசிய அரசியல், அதன் தொடர்ச்சியாக இப்போது 2ஆம் பாகம் என்னென்ன பேச போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலில் அந்த வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் முதல் பாகத்தில். இந்த பாகத்தில் அவர் தான் எப்படி வாத்தியாராக அவர் உருவாகிறார். இந்த தமிழரசன் கலியபெருமாள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி அந்த மாதிரியான ஒரு புரட்சிகர வாழ்க்கை, ஒரு தலைமறை வாழ்க்கை, எப்படி அன்று காவல்துறையை அவங்க எதிர்கொண்டாங்க, மக்களுக்கு அப்படி என்ன நல்லது செஞ்சாங்க, எதனால் கவர்மெண்ட் அவங்களை வேட்டையாட வைத்தது, இந்த மாதிரியான கான்செப்டில் இருந்து இந்த படத்தை கொண்டு போகிறதுனால ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த ரயில் விபத்தெல்லாம் நடந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரயில் விபத்துக்கான காரணத்தை இந்த படத்தில் சொல்லுவாங்களா, மக்களுக்கான ஒரு அமைப்பு ரயில் விபத்துக்கு காரணமாக இருக்குமா போன்ற பல்வேறு விஷயங்கள், கேள்விகள் முதல் பாகம் பார்க்கும்போது நம்மை தொக்கி நின்றன. இப்போ அதுக்கெல்லாம் விடை காணும் விதமாக இந்த 2ஆம் பாகத்தில் காட்சிகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கு. இந்த நிலையில் இந்த படம் தணிக்கை சான்றிதழ் பெற்றிருக்கு. என்ன பெற்றிருக்குன்னா ஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஒரு புரட்சிகர மக்களுக்கான அரசியல், சமூக மாற்று சிந்தனை கொண்ட ஒரு திரைப்படத்தை 18 வயதுக்கு பின்னாடி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இதுவே ஒரு வன்முறை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விலாம் வருது. ஏன் ஒரு 12ஆம் வகுப்பு படித்தவனுக்கு அரசியல் சமூக உணர்வு இருக்கக்கூடாதா? அவன் உட்காந்துட்டு இந்த ஹீரோயிசம் மசாலா படத்துக்கு மட்டும்தான் அவன் போய் கத்திக்கிட்டு கிடக்கணுமா? கொஞ்சம் இந்த மாதிரி என்னடா மக்கள் பிரச்சனைங்கிறாங்களே, தமிழ் தேசம்ங்கிறாங்களே, நில உரிமைங்கிறாங்களே, நிலம்னா என்ன, ஒடுக்கப்பட்டோர்னா என்ன, எதுக்கு மலையில இப்போ பதுங்கியிருக்கான், ஏன் பழங்குடியினர்னா ட்ரெஸ்ஸை ஊத்துட்டு போலீஸ் அடிக்குது, இப்போ இந்த மாதிரி அரசியல் கேள்விகளை 18 வயதுல அவனுக்கு தோன்றாதானே அவன் ஒரு 30 வயதுல இந்த சமூகத்திற்கான மனிதனா, சமூகத்துக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமையா வருவான். ஆனா ஏன் அதெல்லாம் தடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனால் அவர்கள் தணிக்கை துறையினர் என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த தணிக்கை இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மாடிஃபை அண்ட் ரெஃபரன்சஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வென் எவர் இட் இஸ் ஷோன் இன் த ஃபிலிம், அதை மாடிஃபை பண்ணியிருக்கோம், டூரேஷன் கொஞ்சம் குறைச்சி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தபடியாக ரிமூவ் அண்டு மாடிஃபை எதை நீக்கியிருக்காங்க, எதை கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னா, கான்ஸ்பிரசி சீக்வன்ஸ் விச் ஐடென்டிஃபைஸ் எ காஸ்ட் எக்ஸ்பிளிசிட்டி, அதாவது சாதிய ஒடுக்குமுறை தொடர்பாக வரக்கூடிய காட்சிகள், வசனங்கள், இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்கோம், மாற்றிருக்கோம், நீக்கியிருக்கோம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காஸ்ட் நேம் ஃப்ரம், சாதி பேரை ஒரு இடத்துல சொல்கிறாங்க போல, சாதி பேரை, சாதியை சொல்வது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, சாதியை பழிக்கிறாங்களா, சாதி பெருமிதம் பேசுறாங்களா, குறிப்பிட்ட சாதியை இழிவுபடுத்துறாங்களா, அந்த சாதி எதற்காக பயன்படுத்தப்படுது? ஏன்னா பள்ளிக்கூடத்துல சாதி கேட்பது இடஒதுக்கீடுக்காக, பொது வெளியில ஒருத்தனை சாதியை சொல்லி திட்டுவதுங்கிறது சாதியை ஒருத்தனை அவமானப்படுத்துவதற்காக. முதல் இது சாதி ஒழிப்புக்கான பணி, 2வது சாதியை தக்க வைப்பதற்கான பணி. இது 2மே சாதிங்கிற விஷயம் வருது. அதனால 19 அவன் சாதியை சொல்றான், அதனால தப்பானவே நம்ம சொல்லிட முடியாது. அப்ப இந்த படத்துல சாதி பேரை சொல்றாங்கன்னா என்ன அடிப்படையில், சாதி ஒழிப்பு நோக்கமா, சாதியவாதிகளுக்கு எதிர்த்த நோக்கமா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. சாதி பெருமையுடன் படங்கள், சாதி பேரை சொல்லி படங்கள், ஜோக்குகள், நகைச்சுவைகள், ரொம்ப சாதி இயல்பானதுங்கிற காண்பிக்கிற மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் எதுக்குங்க சாதியை சொல்றீங்கன்னு சொல்லி இவங்க இது பண்ணல. ஆனா இந்த படத்துல ஆல்சோ ரிமூவ் த காஸ்ட் நேம் ஃப்ரம் அப்படின்ட்டு படத்துல 2.25 நிமிஷம், 2 மணி நேரம் 43 நிமிஷம் 37 செகண்ட்ல அந்த இது ஏதோ சாதி இது வருது, அதை நாங்கள் மாற்றிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்த்தா தான் நமக்கு தெரியும். அடுத்து மாடிஃபை த க்ளோரி இமேஜஸ் ஷோன் இன் பிளாஸ்ட் சீக்வன்ஸ் அண்ட் சர்ச் ஆப்ரேஷன் இன் த ஃபாரஸ்ட், அந்த தலைமறைவு இயக்கங்களை பற்றி ஒரு பெருமிதமாக பேசுகிறாங்களா, மக்களிடம் அது மாதிரியான உணர்வு வந்துருமோங்கிற பதட்டத்தில் அதையெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் மாற்றிருக்கோம், வேறு மாதிரி பேரை போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. மியூட்டட் த வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு 4 கெட்ட வார்த்தை போட்டிருக்காங்க. அந்த கெட்ட வார்த்தை திரையில வரக்கூடாதுக்காக தான் அவங்களே மியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தையை இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது தணிக்கைத்துறை தணிக்கை செய்த நான் எதுக்கு சொல்லணும், ஆனால் தணிக்கைத்துறை சர்டிஃபிகேட்ல அந்த பேர் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை, கெட்ட வார்த்தை என்ன கெட்ட வார்த்தை, நீங்க எதிர்பார்க்குற அதே கெட்ட வார்த்தை தான். ஒருத்தனுடைய அம்மாவுடைய பாலியல் ஒழுக்கம், ஒருத்தனை திட்டணும்னா நம்ம என்ன அவனையா திட்ட போறோம், அவங்க அம்மாவை திட்டுவோம், வீட்டில் இருக்க பொண்டாட்டி ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லுவோம், தங்கச்சி ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன, பொம்பளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஒழுக்கங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவளுடைய பாலியல் ஒழுக்கம், ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கியா, இதே மாதிரி கான்செப்டா 4 வார்த்தைகளை நீக்கியிருக்கிறாங்க. கெட்ட வார்த்தையை நீக்கினதை நான் ஆதரிக்க தான் செய்யறேன். ஏன்னா கெட்ட வார்த்தைகளை திரைப்படங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் புரட்சிகர சோசியலிச படம் யதார்த்தத்தை சொல்றவங்கனாலுமே இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் நம்ம. ஏன்னா சில விஷயங்கள் ஒளிந்து போகணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப யதார்த்தம் தானே, எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க சமூகத்துல அப்படிங்கிறதுக்காக அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேணாம்.
கெட்ட வார்த்தையை ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் ஒருத்தன் வந்து ஆணாதிக்க பொது புத்திக்குள்ள போயிடுறான். அவன் மார்க்சியம் படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் சிந்தனையாளர்களாக இருக்கலாம். அதை கெட்டவன் மீது கூட பயன்படுத்தலாம். தப்பான ஒருத்தனை கூட திட்டும் போது அவன் அவங்க அம்மாவை தான் திட்டுறான். ஒரு பெண்ணினுடைய பாலியல் ஒழுக்கத்தை தான் கேள்விக்கு உட்படுத்துறான். அதனால இந்த கெட்ட வார்த்தையை அவங்க நீக்கிறதுல வந்து எனக்கு அது உடன்பாடு தான். சென்சார் போர்டு வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறன் அவருடைய அந்த வடசென்னை படத்திலேயே எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால் வடசென்னை மக்கள் அப்படிதான் பேசுவாங்கன்னாங்க. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கெட்ட வார்த்தை எல்லா பகுதி மக்களும் பேசுறான், எல்லா ஊர்க்காரனும் பேசுறான். அதை எது உழைக்கும் மக்கள், மீனவர்கள், தலித்து மக்கள், கருப்பா இருக்கிறவன், லுங்கி கட்டி இருக்கிறவன், இவங்க இருக்கிற ஏரியாலலாம் கெட்ட வார்த்தை அதிகமா புழங்கும். பாஷா இருக்கிற ஏரியா, வெள்ளையா இருக்கிறவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். கெட்ட வார்த்தை அவன் இங்கிலீஷ்லயும் பேசுறான், தமிழ்லையும் பேசுறான். உழைக்கும் மக்களாவது தமிழ்ல மட்டும் தான் பேசுறான். ஸோ எனக்கு இந்த வெற்றிமாறன் அவர்கள் வட சென்னையில கூட அவளை கெட்ட வார்த்தை பயன்படுத்திருக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த புரட்சிகர படத்துலயும் அவர் கெட்ட வார்த்தை 4 கெட்ட வார்த்தை, அது 4மே ரொம்ப மோசம், ரொம்ப தடித்தனமான வார்த்தைகளா இருக்கு. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஒரு 4 வார்த்தை, அது என்ன வார்த்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளவு தடுமாறுறேன், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னா அது என்ன மாதிரியான வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நீக்கியிருக்காங்க. ஓகே, அதுலலாம் நமக்கு ஒன்றும் பெரிய மாறுபட்ட கருத்தோ அதை சேர்க்கணுங்கிற எண்ணமோ நமக்குலாம் இல்லை. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து மியூட் மாடிஃபை த வேர்ட்ஸ். இது வந்து நம்ம ஈழத்துல நடந்தது அந்த கொடூரம். பெத்த தாயோட பையனை புணர சொல்லி கொடுமைப்படுத்திய சிங்கள பேரினவாத கொடுமைகளை பார்த்தோம். அந்த இராணுவம் எவ்வளவு மோசமா நம்ம தமிழீழ மக்களை நடத்துச்சு அப்படின்னு. அது மாதிரியான ஒரு செயல், ஒரு வசனம் இந்த படத்துல இருக்கு போல. ஏதோ போலீஸ் வந்து அந்த மாதிரி செய்ய சொல்றாங்க போல, பிடிச்சவங்களை. அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அந்த அசிங்கமான வார்த்தையை போட்டு அதை செய் நீ அப்படிங்கிற மாதிரி ஏதோ பயன்படுத்துகிறாங்க. அதையும் மியூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வேணான்னு. சரி, இது கூட ஒரு செக்ஷுவலான விஷயங்கள், இது வேணாம் அப்படின்னு அவங்க மியூட் பண்ணதில் எனக்கு உடன்பாடு தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்குது. அவங்க வேற எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்சோ மியூட், மேலும் சில வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்க. எதுனா, ஆல்சோ மியூட் அண்ட் மாடிஃபை த வேர்ட்ஸ் அரசு, அரசாங்கம், பிராக்கெட்ல வேறெவர் யூஸ்டு inappropriately, தேசிய இன விடுதலை, whenever it is uttered in the film, either muted or replaced. என்னென்ன வார்த்தை? அரசு, அரசாங்கம், தேசிய இன விடுதலை. இந்த 3 வார்த்தையும் தான் அவங்களுக்கு ஆபத்து. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கெட்ட வார்த்தையெல்லாம் கூட அவங்க பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வந்திருந்தா கூட தணிக்கைத்துறை ஒன்றும் பெருசா இதாக இருக்க மாட்டாங்க. அது என்ன கேட்டா, அவங்கள பொறுத்தவரை அந்த கெட்ட வார்த்தையை விட மோசமான வார்த்தை அவங்களுக்கு இதுதான். எது? தேசிய இன விடுதலை, அரசு, அரசாங்கம். இந்த மாதிரி வார்த்தையை அவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க மியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இது குறித்து நம்ம சொல்லுவோம். அடுத்து அப்புறம் ஸ்மோக்கிங் கேசஸ், இதெல்லாம் வழக்கமாக சென்சார் போர்டு தான். மாடிஃபை சூட்டபிளி த டயலாக் விச் கண்டெய்ன்ஸ், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆயுதங்களை மக்களே அந்தந்த போராட்ட களங்களில் இருந்து உருவாக்கலாம். அந்த இங்கிலீஷை படிக்கிறதுனால நமக்கு அவ்வளோ தடுமாற்றம் வருது. ஒன்றும் இங்கிலீஷில் இருக்கணும், இல்லாட்டி தமிழில் இருக்கணும். தமிழில் இருக்க வாக்கியத்தை அவங்க இங்கிலீஷில் போட்டுறதுனால நம்ம படிக்கிறோம். இந்த இதில் வந்து மாடிஃபைடு பை இன்சர்ட்டிங் த வேர்ட்ஸ், அந்த ஆயுதமே ஓட். மக்கள் வந்து புரட்சிக்காக தயாராகணும், தங்களுக்கான ஆயுதத்தை தாங்களே தயார் செய்யணுங்கிற வார்த்தை. இது கொஞ்சம் நக்சல் சிந்தனை உள்ள வார்த்தை, அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக குழுக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தையை எடுத்துட்டு ஓட்டு போடுங்க, அதுதான் மக்களுக்கான தீர்வு அப்படிங்கிற அந்த வீரியமான சிவப்பு சிந்தனையை வந்து கொஞ்சம் வீரியம் இழக்க செஞ்சு நார்மலைஸ் பண்ணி ஓட்டு போட்டு மாத்திரா சரியாயிருப்பா அப்படின்னு. ஏன்னா இந்த படம் பேசுற அரசியலுங்கிறது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானது கிடையாது. இந்த அரசுங்கிற அமைப்பு, நிர்வாக அமைப்பு, அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அந்த 4 பில்லர்னு சொல்றாங்கல்ல, ஊடகமா இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவ், இந்த அமைப்பே எங்களுக்கு எதிராக இருக்கு. தனிப்பட்ட நபர் இல்லை, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இல்ல, இந்த சிஸ்டம் அப்படிங் எங்களுக்கு எதிராக இருக்கு. இது உழைக்கும்பவங்களுக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களே எல்லாமே கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா இருக்குன்னு. அதே மாதிரியான ஒரு கான்செப்டை தான் அந்த படம் பேசுச்சு. அப்ப அந்த படத்தினுடைய அடிநாதமே வந்து இந்த சிஸ்டத்துல என்ன மாறுபாடு, அடிப்படை கட்டமைப்பை மாற்றணும்னு பேசுறது. இந்த கட்சிக்கு பதிலாக அந்த கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான், அதுதான் அவங்களுடைய கருத்து. ஏன்னா அந்த புலவர் கலிய பெருமாள் தமிழரசனுடைய அந்த கான்செப்ட் படி அதுதான். ஆனா இன்னைக்கு சென்சார் போர்டு இதை ஏத்துக்காதுல, அது எப்படி ஏத்துக்குவாங்க? டோட்டலா இங்க இருக்க டெமோக்ரஸி சிஸ்டமே மாறணும், இதுவே பணக்காரர்களுக்கானது, கார்பரேட்டுக்கானது பேசுவதை இந்த அமைப்பு ஏத்துக்காது. அதை அவங்க மாத்தி இருக்கிறாங்க. இதை மாத்தினது கூட இருக்கட்டும், ஏன்னா ஒரு படத்துல வந்து அதை ஏத்துக்க முடியாது இல்லையா? மக்கள் புரட்சி வரணும்னு சொல்லி ஒரு படம் வரதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எப்படி விடுவாங்க? ஆனா சில நாடுகளில் சில அமைப்புகள் என்ன சொல்றாங்க, ஒரு அரசுக்கு, ஒரு கட்சிக்கு எதிராக முழுக்க போராடக்கூடிய, கருத்து சொல்லக்கூடிய உரிமை ஊடகங்களுக்கும் திரைக்கும் உண்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து தான். ஆனா அந்த அளவுக்கு இன்னும் நம்ம தணிக்கைத்துறை வரல. தணிக்கைத்துறையில அந்த அளவுக்கு எங்களை எதிர்த்தே படம் எடுத்தாலும் நாங்க ஆதரிப்போங்கிறது கிடையாது.
அது கேரளா ஸ்டோரி மாதிரி எடுக்கணும், காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி எடுத்தாதான் எந்த இதுவும் இல்லாமல் உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். இந்த மாதிரி படம் எடுத்தா தணிக்கை தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தேசிய இன விடுதலை அப்படிங்கிறது. தேசிய இன விடுதலைங்கிறது ஒரு மோசமான வார்த்தை கிடையாது. தேசிய இனம்னா ஒன்றும் இல்லை, தமிழர், அது ஒட்டுமொத்தமாக தமிழர் தேசிய இனம், தெலுங்கர் தேசிய இனம், வங்க தேசிய இனம். இது காந்தியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு வச்சிருக்காரு. ஏன் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டின்னு வைக்கல அவரு? ஏன் மொழி வழி அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு ஒருமித்த பண்பு கொண்ட பகுதி இது தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடுனே வைங்க, இதை காந்தியே சொல்லியிருக்காரு. ஸோ தேசிய இனம்ங்கிறது ஒரு இயற்கை பண்பு. இதுல நீங்க அரசியல் பண்புங்கிறது செகண்டரி, அது ஒரு இயற்கை. நான் தமிழனா இருப்பதும் தெலுங்கனா இருப்பதும் குஜராத்தியா இருப்பதும் ஒரு இயற்கை. அதுல ஒன்றும் பொலிட்டிக்கல் நேச்சர்லாம் கிடையாது. அது ஒடுக்கப்படும் போது நான் எதிர்த்து குரல் கொடுத்தாதான் அது அரசியல். ஸோ தேசிய இனம்ங்கிற ஒரு இயல்பான ஒரு வார்த்தை பதத்தை இங்க பயன்படுத்துவதை அவங்க எடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரிலாம் வார்த்தையை வைக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் அரசாங்கம்ங்கிற அமைப்பை கேள்வி கேட்கக்கூடாது, அதுதான் முன்கூட்டியே சொன்னேன். ஸோ சென்சார் போர்டு எதற்கெல்லாம் இங்க அனுமதி மறுத்திருக்கு, அதுக்கு பின்னணி என்னங்கிறதா சொல்றேன். அரசாங்கம் இதை நோக்கி நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி படம் எடுக்காதீங்க. இதுக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு கட்சியை தாக்கி எடுத்தா கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கட்சிங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. அரசுங்கிற அமைப்புல கட்சி ஏதோ எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு புள்ளி தான். ஆனா அரசுங்கிற அமைப்பு, இந்த சிஸ்டம்ங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது குறித்து தான் மிகப்பெரிய ஜனநாயக சிந்தனையாளர்கள்லாம் பேசியிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல அந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் நீங்க வெகுஜன சினிமாவில் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை தணிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த தணிக்கை செய்தனுடைய பின்னணி. இதுல நம்ம இன்னொரு கேள்வி மட்டும் தணிக்கைத்துறையிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, நீங்க இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே, அந்த கெட்ட வார்த்தை எடுத்ததெல்லாம் நானே முழுமையா உடன்படுறேன். அனிமல்னு ஒரு படம் வந்தது. படத்துல ஒரு 6-7 சீன் நியூடு சீனே இருந்தது. நிர்வாண காட்சிகளே அந்த படத்துல இருந்தது. ஆணும் பெண்ணும் நிர்வாணமா படுக்கையில படுத்திருக்கிற மாதிரி காட்சிகள் வந்தது. எதற்கெடுத்தாலும் ஒரு பெண்ணை பார்த்தவொடனே அவனுக்கு பாலியல் உணர்வு உறவு கொள்ற மாதிரியான காட்சிகளை ரொம்ப சர்வசாரமா வச்சிருந்தாங்க. அந்த படத்தில் அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? சர்டிபிகேட்டே நீங்க கொடுத்தாலுமே எப்படி அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அனுமதிச்சீங்க? ஒரு ஆண் வரைமுறையற்று பாலியல் உறவு கொள்றான், கதாநாயகனும் அப்படிதான் இருக்கிறான், வில்லனும் அப்படிதான் இருக்கிறான். பெண்களை அவ்வளவு தூரம் இழிவுபடுத்துறான், பெண்களை ஒரு பாலியல் பண்டமா பாக்குறான். என்னதான் நீ படிச்சிருந்தாலும் நீ ஆணுடைய பாலியல் பண்டம், என் தேவையை தீர்க்கின்ற ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்துல காமிக்கிறாங்க. அவ்வளவு மோசமான அனிமல் மாதிரி படத்துக்கெல்லாம் தணிக்கைத்துறை இவ்வளவு பதறியது கிடையாது, இவ்வளவு கட்டுகள் போட்டுதா தெரியல. சும்மா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு விட்டாங்க. படமே அவ்வளவு மோசமான படங்கள். ஆல்பா மேலுங்கிற ஒரு ஆணாதிக்கத்தை புகுத்திய படம். அதுல ஒரு குடும்ப பெருமை, சாதிய பெருமை, சடங்கு பெருமையெல்லாம் வேற இருக்கு. இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிற காட்சிகள் இருக்கு, இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்துகிற காட்சி இருக்கு. அதெல்லாம் அந்த தணிக்கைத்துறைக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. இவன் எல்லாரும் பயன்படுத்துகின்ற, பொலிட்டிக்கலா பயன்படுத்துகிற சில அரசியல் வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட இதெல்லாம் பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது தெரியல. ஆனா தணிக்கைத்துறை அப்படித்தான் சொல்லுது. இதை விட இது ஆபத்து. நிர்வாண காட்சிகளை விட அம்மனமா படுக்கிற காட்சிகள் கூட நாங்க காமிப்போம், ஆனா இந்த விடுதலை மாதிரி படத்துல பேசுற வசனங்களை எதிர்ப்போங்கிறாங்க. படத்தில் அது என்னவா பயன்பட்டிருக்கு, இவங்க பதறுகிற அளவுக்கு காட்சிகளும் வசனங்களும் இருக்காங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எப்படியோ தணிக்கைத்துறை சர்டிஃபிகேட்டோட வெளியே வந்திருக்கு. அது நீக்கப்பட்ட காட்சிகள் பின்னணி குறித்து நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். நீ முடிவு பண்ணிக்கோங்க, அந்த நீக்கப்பட்ட காட்சிகள் வசனங்கள் சமூகத்திற்கு ஆபத்தானதா இல்லை சமூகத்தை அரசியல்படுத்தக்கூடியதா, ஏன் அவர்கள் நீக்கியிருக்கார்கள், அது தேவையானதாங்கிறத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த சென்சார் போர்டு என்ன மாதிரி படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு ஒப்பாய்வு செய்து சொல்ல வேண்டியது ஒரு ஊடகவியலாளர் கடமையா இருந்துச்சு. அதை தான் நான் பண்ணேன். இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த விமர்சனங்கள், பகுப்பாய்வுகள், அதுக்கு பின்னால் பேசப்பட வேண்டிய அரசியல்னு பல்வேறு கருத்துக்களை நீங்க தெரிந்து கொள்ள ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.